அண்மை செய்தி. பெங்களூருவில் மின்சார வாகன ஷோரூமில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த தீ விபத்து தொடர்பாக கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம். ஜெகநாத், இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டிருக்கிறது? யாருக்கேனும் பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கிறதா? பெங்களூரு டாக்டர் ராஜ்குமார் சாலையில் உள்ள ஷோரூம், எலக்ட்ரிக் ஷோரூம். இந்த எலக்ட்ரிக் ஷோரூம் இருசக்கர வாகன ஷோரூம் பார்த்தா அந்த ராஜ்குமார் சாலை என்பது கர்நாடகா மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களை இணைக்கக்கூடிய, அந்த வழியாக அரசு பேருந்தாகவும் மற்ற பேருந்துகள் செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலையாக உள்ளது. இந்த சாலையில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான இருசக்கர எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஷோரூமில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அப்போது அதில் பணிபுரிந்தவர்கள் சிலர் வெளியில வந்த நிலையிலும் பிரியா என்கிற பெண் உள்ளே சிக்கி கொண்டுள்ளார். இந்த பெண்ணாக சேல்ஸ் வாகனங்கள் விற்பனை செய்யக்கூடிய பெண்ணாக பணிபுரிந்து வருகிறார். அந்த தீயானது பரவி ஷோரூம் முழுவதுமே மலமலம் பெருவி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தீயை அணைக்க கிட்டத்தட்ட 3 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயானது அணைக்கப்பட்டு வருகிறது. இந்த தீ விபத்தின் காரணமாக அந்த ஷோரூமில் இருந்த கிட்டத்தட்ட 50 இருசக்கர வாகனங்கள் எரிந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளது. அதே போல் அந்த தீ விபத்தில் உள்ள ஷோரூமில் சிக்கிய பிரியா என்கக்கூடிய அந்த பெண் தற்போது உயிரிழந்துள்ளார். அவரையும் மீட்கும் பணியில் தற்போது போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இது பிரதான சாலை என்பதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போலீசார் மாற்று வழியில் போக்குவரத்து சீர் செய்ய பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். ஜெகநாத், தகவலுக்கு நன்றி.